Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நிலத்தகராறில் இரட்டை கொலை நடந்திருக்கிறது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அடுத்துள்ள அனுமந்தன்பட்டியில் இடப்பிரச்சனை காரணமாக இருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சத்யராஜ். சத்யராஜ், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அடுத்துள்ள அனுமந்தன்பட்டியில் நிலத்தகராறு காரணமாக, அதாவது இடப்பிரச்சனை காரணமாக இருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக தேனி மாவட்டம் அனுமந்தன்பட்டி வடக்கு தெருவில் வசித்து வருபவர் சுந்தர். இவர் தன்னுடைய மாமனார் முத்துமாயனுடனும் மனைவி மகனுடன் வசித்து வந்த சூழலில் இவர் வீட்டிற்கு எதிர்புறமாக வசித்து வந்த ராஜேந்திரன், விஜயா, பார்த்திபன் என்பவர்களுடன் நிலம் தகராறு, அதாவது இடப்பிரச்சனை காரணமாக அடிக்கடி சண்டை வந்துள்ளது. இதன் காரணமாக இரு குடும்பத்தாருமே வாய்த்தர ஈடுபட்டு வந்த நிலையில் நேற்று இரவு ராஜேந்திரன், பார்த்திபன் மற்றும் அவருடைய மனைவி விஜயா மூவரும் சுந்தர், முத்துமாயன் அவருடைய மனைவி மூவருக்கும் வாய்த்தகராறு ஏற்பட்டு பிறகு கைகலப்பாக மாறி அரிவாளால் எடுத்து வெட்டியுள்ளனர். இதில் சம்பவ இடத்தில் முத்துமாயன் பரிதாபமாக இறந்துள்ளார். படுகாயமடைந்த சுந்தர் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு செல்லப்பட்டு அங்கும் இறந்துள்ளார். இந்த இரட்டை கொலை சம்பந்தமாக உத்தமபாளையம் துணை காவல் கண்காணிப்பாளர் வெங்கடேசன் தலைமையிலான காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்ததில் மூவரை கைது செய்து தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அனுமந்தன்பட்டி பகுதியில் பெரும் சோகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. இடத்தகராறு காரணமாக இருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் அனுமந்தன்பட்டி முழுவதும் சோகத்தில் அழுத்தியுள்ளது. இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பார்த்திபன், ராஜேந்திரன், விஜயா மூவரை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.